ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? நெக்ஸ்ட், செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார்? நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சிலப்பதிகார காப்பியம் எவற்றையெல்லாம் வாழ்த்தி தொடங்குகிறது? இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக. பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெறுகின்றன? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இது இம்பார்ட்டண்டான கொஷின். இயற்கை போற்றதக்கது ஏன்? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட், காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது? சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம் பெறுகிறது? தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? இது ரிப்பீட்டட் கொஷின். செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார்? இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின். தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? இதுவும் இம்பார்ட்டன்ட். தமிழ் இலக்கணங்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின் தான். கொடுத்துருக்கிற 2 மார்க் மட்டும் படிங்க. இன்னும் மார்க் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொஷினையும் படிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.